இந்த வீடியோ எந்த லோன் ஆப் பேங்க் அல்லது ஃபினான்ஷியல் சர்வீஸையும் ப்ரமோஷன் செய்யவில்லை. இது கல்வி மற்றும் பொது தகவல் நோக்கத்திற்காக மட்டும். வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு விடி தமிழ். நான் உங்கள் விஸ்வநாதன். அதாவது ஒரு லோனை க்ளோஸ் பண்றது ரொம்ப ரொம்ப கடினம்னு நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கோம். அது ரொம்ப ரொம்ப சுலபம் தான். அதுவும் மல்டிபிள் லோன் எடுத்தவங்களுக்கு அது இன்னும் சுலபம் அப்படின்னு சொல்லலாம். நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க. காலையில எழுந்துக்கிறீங்க, உங்களுடைய ஆஃபீஸ்க்கு போறீங்க, உங்களுக்கு மாச சம்பளம் வந்துகிட்டு இருக்கு, கரெக்டா உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வந்துகிட்டு இருக்குது. அதே போல நாளைக்கு காலையிலையும் எழுந்துக்கிறீங்க, அடுத்த நாள் காலையில எழுந்துக்கிறீங்க. பல வருடங்களா இப்படியே காலையில எழுந்து வேலைக்கு போறீங்க, சம்பளம் வருது, வீட்டில் இருக்கீங்க, சம்பளம் வருது, வீட்டில் இருக்கீங்க, வேலைக்கு போறீங்க, காலையில எழுந்திருக்கீங்க. இப்படியே தொடர்ந்து பல வருடமா பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. உங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும்? நல்லா யோசிச்சு பாருங்களேன். காலையில எழுந்துச்சா என்ன பண்ணுவோம்? வேலைக்கு போவோம், ஆஃபீஸ் போவோம், சம்பளம் கொடுப்பாங்க, மாசம் ஆனால் சம்பளம் கொடுப்பாங்க. அப்படின்ற மாதிரி ஒரு ரோபோட்டிக் லைஃப் அப்படின்றதான் இருக்கும். அதுவே இன்னொரு விஷயத்துல நம்ம எடுத்து பார்க்கலாம். அதாவது காலையில் நீங்கள் எழுந்துக்கும் பொழுது நீங்கள் வந்துட்டு உங்கள் வீட்டில் டிஃபன் செய்கிறாங்க. இன்னைக்கு வந்துட்டு கரெக்டாக டிஃபன் செஞ்சுட்டாங்க, அடுத்த நாள் வந்துட்டு கரெக்டாக டிஃபன் செஞ்சுட்டாங்க, அதுக்கு அடுத்த நாள் டிஃபனே செய்யலை. அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க? நீங்கள் ஸோ இந்த இடத்துல வந்துட்டு வேற ஏதாவது ஆல்டர்னேட்டிவ் தெரிவிங்க. ஸோ இதுதானே லைஃபு. ஒரே மாதிரி ஒரு விஷயம் போய்கிட்டே இருந்ததுன்னா நமக்கு போர் அடிக்கும். நல்லா தெரிஞ்சுக்கோங்க. அதுக்குன்னு இதெல்லாம் என்ஜாய் பண்ணுங்க, ஜாலியாக இருங்க, இந்த மாதிரி கடனை வாங்கி என்ஜாய் பண்ணுங்கலாம் நான் சொல்லலை. ஸோ இது ஃபினான்ஷியல் அட்வைஸும் கிடையாது. அதாவது நான் இந்த ஃபீல்டில் ரொம்ப வருஷம் இருக்கிறதுனால அதை உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கிறேன். அதாவது லைஃப்ல ஒரு விஷயம் இருக்குன்னா அதை வந்துட்டு ஒரே கண்ணோட்டத்தோடய பார்க்காதீங்க. பிகாஸ் எனக்கு வந்துட்டு இந்த லோன் எல்லாம் அடிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் நான் என்னன்னா சம்பளம் வருது வாடகை கட்டுறோம், சம்பளம் வருது வாடகை கட்டுறோம், ஓகே அவ்வளோதான். அடுத்தது ஒரு கடன் வந்ததுக்கு அப்புறமேட்டுக்கு தான் நான் அடுத்த வேலையை தேட ஆரம்பிக்கிறேன். அடுத்த பிசினஸ் வேற ஏதாவது பண்ணலாமா, வேற ஏதாவது ஆல்டர்னேட்டிவ் ஏதாவது இருக்கா, சம்பாதிக்கிறதுக்கு வேற ஏதாவது வழி இருக்கான்னு வந்துட்டு தேட ஆரம்பிக்கிறேன். அதாவது தெரிஞ்சும் தெரியாமல் நம்ம ஒரு தப்பு பண்ணிட்டோம். நம்மளுடைய பிரெயின் ஆக்டிவா இருக்கக்கூடிய தருணம் என்னன்னா, நமக்கு ஏதாவது ஒரு ஆபத்து வந்துடுமோ அந்த ஒரு தருணத்தை அது ஆக்டிவா வேற ஏதாவது வழிகள் இருக்கான்றதை யோசிக்கும். மற்ற டைம்ல அது அப்படியே தூங்கிட்டு தான் இருக்கும். அதனால நீங்க இப்ப கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கீங்கன்னா கவலைப்படாதீங்க. கவலைப்படணுன்ற அவசியம் கிடையாது. ஸோ நீங்க பண்ண வேண்டியது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு ஸ்னோபால் டெக்னிக் அப்படின்றது ஒன்று இருக்குதுங்க. இந்த ஸ்னோபாலை நீங்க பார்த்துருக்கீங்களா? அதாவது இது வேற, அந்த பிக்சரை யூஸ் பண்ணா இவனுங்க வேற வந்துட்டு ஏதாவது தொல்லை கொடுக்குறானுங்க யூடியூப் தரப்புல இருந்து, அதனால அது யூஸ் பண்ணல. அந்த ஸ்னோபால் அப்படின்றத நீங்க வந்து ஒரு சின்னதா ஒரு கையில எடுத்து உருண்டை பிடிச்சிருங்க. அதை உருண்டை பிடிச்சிட்டு நீங்க மலை மேல இருந்து அந்த இறக்கத்துல இருந்து உருட்டி விட்டீங்கன்னா வச்சுக்கோங்க, அது உருண்டு வர 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 அது என்ன ஆகும்னா, வர வர இப்படி வந்துட்டு இருக்குன்னா அப்படியே கொஞ்சம் பெருசாகும், அப்படியே கொஞ்சம் பெருசாகும், அப்படியே கொஞ்சம் பெருசாகும், அப்படியே கொஞ்சம் பெருசாகும், அப்படியே பெருசாகும், அப்படியே பெருசாகிக்கிட்டே வந்துட்டு பெரிய ஒரு பாலா மாறுமா. அதாவது என்ன சொல்றாங்கன்னா, அந்த ஸ்னோபால் டெக்னிக்ல அவங்க சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாமே முதல்ல நீங்க உங்களுடைய கடன்களை கணக்கிடுங்கன்னு சொல்றாங்க. உங்களுக்கு எவ்வளவு கடன் இருக்குன்னு முதல்ல உங்களுக்கு தெரியணும். ரேண்டமா எனக்கு கடன் இருக்கு, மாசம் எவ்வளவு கட்டுற அப்படின்ற மாதிரி இல்லாம, ஸோ இந்த ஸ்னோபால் டெக்னிக்ல அவங்க சொல்லக்கூடியது என்னன்னா, முதல்ல சின்ன கடன் என்ன அப்படின்றத பார்க்க சொல்றாங்க. சின்ன கடன் அப்படின்றதுனா நீங்க நினைச்சிட்டு இருக்கிற மாதிரி வந்துட்டு ஸோ இங்க வந்துட்டு ரொம்ப கம்மியா 10,000 லோனு 5,000 லோனு அதெல்லாம் கிடையாது. உங்களுக்கு வந்துட்டு சின்ன கடன் அப்படின்றது வந்துட்டு இந்த லோன் டேர்ம்ல உங்களுக்கு வட்டி அதிகமா இருக்கக்கூடிய கடன். அது வந்துட்டு 5,000 10,000 கூட இருக்கலாம், ஆனா அதுல வட்டி அப்படின்றது அதிகமா இருக்கும் சின்ன கடனா இருந்தாலும். அதனால எது உங்களுக்கு பேர்டன் கொடுக்குது அப்படின்றத பாருங்க. அண்ட் அதே போல இன்னொரு டெக்னிக்கல்ல என்ன சொல்றாங்கன்னா, அதாவது இப்ப ரொம்ப பெரிய தம்பு இருக்கிற வரைக்கும், அதாவது நிறைய இருக்குது அப்படின்ற ஒரு கவுண்ட் பார்க்க, ஒரு 10 இருக்கு அப்படின்றத பார்த்த உடனே நமக்கு என்ன ஆகுமா, ஐயோ என்னடா 10 லோன் இருக்கு அப்படின்ற மாதிரி இருக்கும். அப்போ உங்களால வந்துட்டு ஒரு 10 லட்ச ரூபா லோனை உடனே அடைக்க முடியாது. அப்ப நீங்க என்ன பண்ணலாம்னா, ஒரு 5,000 ரூபா லோனை உடனே அடைக்கலாம். அப்ப என்ன ஆகும்னா, உங்களுக்கு அந்த ஸ்னோபால் டெக்னிக் படி சின்ன கவுண்ட் அப்படின்றத க்ளோஸ் பண்ணிக்கிட்டே வரீங்க. இது 2 டெக்னிக்கல் இருக்கு, அதனாலதான் சொல்றேன். முதல் டெக்னிக்கு அதிக வட்டி சின்ன லோனு. ஸோ வந்துட்டு இங்க வந்துட்டு சின்ன வட்டியா இருந்தாலும் சரி, சின்ன லோனா இருந்தாலும் சரி, அந்த கவுண்ட் அப்படின்றது நம்மளை வந்து பாதிக்கும்னு சொல்றாங்க. நீங்களே யோசிச்சு பாருங்களேன். அதாவது இப்ப நான் வந்துட்டு என்ன பண்றேன்னா, இப்ப வந்துட்டு இந்த இதுல எழுதுறாருங்க, 1 2 3 4 5 6 7 8 9 10. அதாவது வந்துட்டு இப்படி நம்பர்ஸ் எழுதுறேன். 10 இருக்குங்களா? உங்களுக்கு 10 இருக்கும். இப்போ நான் என்ன பண்றேன்னா வந்துட்டு, எனக்கு இப்போ என்னுடைய லோன் அமௌண்ட் அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஒரு 10 லோன் இருக்கு. 10 லோன்ல வந்துட்டு எனக்கு ஃபர்ஸ்ட் லோன்ல பார்த்தீங்கன்னா 5 லட்ச ரூபா இருக்கு, 5 லேக் வந்துட்டு 5L இருக்கு, 3L இருக்கு 2ல. அதுக்கப்புறம் வந்துட்டு 50 10 20 30 40 அப்படின்ற மாதிரி எனக்கு குறைஞ்சிக்கிட்டே வருது. அப்படின்ற பட்சத்தில் நான் என்ன பண்றேன்னா, ஸோ 10 வரைக்கும் அதை கவுண்ட் பண்ணிட்டு இப்போ வந்துட்டு முதல்ல ஒரு 5,000 லோனை க்ளோஸ் பண்றேன். ஓகே, அடுத்தது வந்துட்டு நான் என்ன பண்றேன்னா ஒரு 10,000 லோனை க்ளோஸ் பண்றேன். அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா இந்த இடத்துல ஸோ இது முக்கியமா இதை நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, நமக்கு பேர்டன் குறையும். இவ்வளவு பெரிய அழுத்தம் அப்படின்றது நமக்கு இல்லாம இருக்கும். அடுத்த ஒரு 20,000 லோனு,
இப்போ வந்துட்டு எனக்கு என்னன்னா 10 லோன்ல 3 லோன் காலி. இப்போ என்கிட்ட வந்து 7 லோன் தான் இருக்கு. 7 கடன் தாண்டா இருக்கு, 10க்கு 7 தான் இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு எனக்குள்ளே ஒரு கான்ஃபிடென்ட் அப்படின்றது வரும்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இங்க பாருங்க. ஸோ இந்த இடத்துல வந்துட்டு பாருங்க, சாரி இப்படி காட்டுறேன், இப்படி காட்டிட்டேன் நான் இப்படி. இப்போ வந்துட்டு அடுத்தது 2 லோனு, இப்போ எனக்கு பேர்டனாக இருக்கிறது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா மீதம் 3 லோன் தான். இப்போ இந்த 3 லோன் அப்படின்றது பார்த்தீங்கன்னா எனக்கு லட்சக்கணக்கில் இருக்கு. அதை அடைக்கிறதுக்கு எனக்கு டைம் வேணும். இப்போ இந்த இடத்துல நான் என்ன பண்ணலாம், இந்த ஸ்னோபால் டெக்னிக்கின் படி நான் வந்துட்டு முதல்ல ஒரு லாங்ல இருந்து, அதாவது எது வந்துட்டு இருக்கோ, அதாவது கம்மியா இருக்கிற அமௌண்ட், இதுல இன்னொரு விஷயமும் சேர்ந்து வரும். இந்த இடத்துல உங்களுக்கு காசு இருக்குன்னா நீங்க அதிக வட்டி யார் வாங்குறாங்களோ அவங்களையும் முன்னாடி நீங்க வைக்கணும். இந்த கவுண்ட் 0 இருக்கு பாத்தீங்கன்னா 10 1 to 10 இருக்கு பாத்தீங்களா, அதிகமான லோன்ல இருந்து கம்மியான லோனு. அந்த கம்மியான லோனை சீக்கிரமா குயிக்கா முடிக்கக்கூடிய லிஸ்ட்ல நீங்க வந்து அதிக வட்டி இருக்கிற லோனையும் வச்சிடணும். ஸோ அதிக பெனால்ட்டியில இருக்கிற லோனையும் வச்சிடணும். ஆனா இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த ஸ்னோபால் டெக்னிக்கை யூஸ் பண்ற வரைக்கும் நீங்க எந்த லோனையும் பெண்டிங்ல வைக்க கூடாது. இப்போ நீங்க பெண்டிங்ல வச்சுட்டீங்க அப்படின்னாலே இந்த இடத்துல என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஸோ உங்களுக்கு வந்துட்டு மற்ற லோன்ல வட்டி விகிதம் அதிகமாகும். வட்டி விகிதம்னா லேட் பேமெண்ட் சார்ஜஸ், பெனால்ட்டி, பவுன்ஸ் சார்ஜஸ், இந்த மாதிரிலாம் வந்துட்டு ஆட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஸோ தயவு செய்து வந்துட்டு இந்த ஒரு ப்ராசஸ் நடந்துட்டு இருக்கும் பொழுது உங்களுடைய லோனை எதையுமே ஸ்டாப் பண்ணாதீங்கன்னு சொல்றேன். ஏன் ஸ்டாப் பண்ணக்கூடாதுன்னா இந்த மெயின் ரீசன். அப்போ நான் இங்கிருந்து ஒரு பேர்டனை குறைச்சிக்கிட்டு வரேன். அப்போ என்ன ஆகும், இந்த பேர்டன் வந்துட்டு எனக்கு அதிகமா இருக்கும். என்னடா அது, இதை முடிச்சுட்டு வந்தா வட்டி இங்க ஏறிட்டு இருக்குது, லேட் பேமெண்ட், சாரி வட்டினே வருது, அது லேட் பேமெண்ட் சார்ஜஸ் தான், பெனால்ட்டி தான், வட்டி கிடையாது. ஸோ அது ஏறிட்டு இருக்குது, என்னடா இது அப்படின்ற மாதிரி அது ஒரு குழப்பம் அப்படின்றது ஏற்படும். அது மட்டும் இல்லாமல் இந்த இடைப்பட்ட கேப்ல ஸ்ட்ரெஸ், கால் வந்துகிட்டே இருக்கும், நிறைய ஃபோன் வரும், இந்த மாதிரி இதாச்சு அதாச்சு என்னாச்சு, பணம் கட்டல ஃபோன் வந்துட்டு. இந்த இடத்துல மற்ற எதுலையுமே உங்களால ஃபோக்கஸ் பண்ண முடியாது. ஆனா இது கொஞ்சம் கடினமாக தான் இருக்கும், நல்லா தெரிஞ்சுக்கோங்களேன். இது கொஞ்சம் காம்ப்ளிகேட்டட் தான், பட் முடியாது அப்படின்றது கிடையாது. கரெக்டா வந்துட்டு பிளான் பண்ணி பண்ணோம் அப்படின்னா எல்லாமே நடக்கும். அதனாலதான் உங்களுடைய லோன் அமௌண்ட் மொத்தம் எவ்வளவு அப்படின்றத கால்குலேட் பண்ணணும். அடுத்தது உங்களுடைய வருமானம் எவ்வளவு அப்படின்றத கால்குலேட் பண்ணணும். ஸோ இந்த கால்குலேஷன் இருந்தா மட்டும்தான் நம்மளால வந்துட்டு ஒரு ப்ராப்பரா எல்லாத்தையுமே முடிக்க முடியும். ஸோ நமக்கு எதுவுமே தெரியாம ரேண்டமா நான் சம்பாதிக்கிறேன், அந்த சம்பாதியை வச்சு கடன் கட்டுறேன் அப்படின்றது இல்லாம நீங்க வந்துட்டு ஒரு லோன் அமௌண்ட் எவ்வளோ, உங்களுடைய வந்துட்டு டார்கெட் எவ்வளோ அப்படின்றத ஃபிக்ஸ் பண்ணுங்க. நீங்க வந்துட்டு எவ்வளவுதான் வெளியில கடன் கொடுக்கணும், அது அதிகமா கூட இருக்கட்டும், உங்களுடைய வந்து வருமானத்தை விட அதிகமா கூட இருக்கட்டும். அப்பதானே தெரியும். ஒரு 2000 ரூபாய் அதிகமா இருக்குன்னா அப்ப வந்துட்டு 2000 ரூபாய்க்கு என்ன பண்ணலாம். ஸோ 2000 ரூபாய்க்கு நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்ண முடியாது, ஏன்னா நம்மளுடைய குடும்ப செலவையும் பார்க்கணும். அப்ப அந்த இடத்துல ஒரு 10,000 ரூபாய்க்கு நம்ம ஃபோக்கஸ் பண்ணா 8000 நம்ம குடும்ப செலவுக்கு வந்துடும். 8000 ரூபாய் வச்சு இந்த காலத்துல எங்க ஓட்டுறது, ஒரு வாரத்துல 8000 ரூபாய் கலையுது. நேற்று 2 ஒரு டெத்து வந்து போயிட்டு இருந்தது. அதுக்கப்புறம் ஒரு ஃபங்க்ஷன் ஒன்று அட்டன் பண்ணா, அதுக்கு முன்னாடி நாள், அதுக்கப்புறம் கார் எடுத்துட்டு வெளியில போச்சு, அதுக்கப்புறம் வேற ஒரு ஃபங்க்ஷனு. மொத்தமா இந்த வாரத்திலே எனக்கு கிட்டத்தட்ட வந்துட்டு ஒரு 3000 4000 காலி ஆயிடுச்சு. ஒன்றும் ஆடம்பரம்லாம் இல்லை, இங்கேருந்து போகுது. நார்மலாக ஒரு வீட்டுக்கு போனால் எப்படி போவான், வெறுங்கை வச்சுட்டு போக முடியும். ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு போகிறது, அப்புறம் கல்யாண நாள் வந்துச்சு, எனக்கு பிறந்த நாள் வந்துச்சு. ஸோ இதெல்லாமே வந்துட்டு பயங்கர செலவு. அப்போ கூட வெளியிலலாம் போலிங்க, வீட்லேயே வந்து இந்த ஃப்ரைட் ரைஸ் வாங்கிட்டு வந்து வீட்லேயே சாப்பிட்டு வந்துட்டு செலிப்ரேட் பண்ணி முடிச்சாச்சு அதை. ஸோ அந்த மாதிரி ஒரு 8000ன்றது பத்த மாட்டேங்குது தான். பட் இருந்தாலும் ஒரு ஒண்ணுமே இல்லாம இருக்கிறது, என்கிட்ட ஒரு 8000 இருக்குது அப்படின்றது எவ்வளவு நல்ல விஷயம். ஸோ அதுதான் நம்ம அப்படிதான் பார்க்கணும். இந்த ஒரு கஷ்டமான காலகட்டத்துல நம்ம கொஞ்சம் வந்துட்டு விழிப்புணர்வோட இருக்கணும். கொஞ்சம் வந்துட்டு பார்த்துக்கலாம், விடு பண்ணிடலாம் அப்படின்ற ஒரு கான்ஃபிடென்ட்டோட இருந்தீங்க அப்படின்னாலே கம்பல்சரி வந்துட்டு உங்களுக்கு தான் வெற்றி. கான்ஃபிடென்ட்டா இருங்க, வெற்றி நிச்சயம் அப்படின்ற மாதிரி. ஸோ உங்களுக்கு தான் வெற்றி. அதனாலதான் சொல்றேன், கவலைப்படாதீங்க. ஸோ ரொம்ப ஈஸியா உங்களால வந்துட்டு இது எல்லாத்தையுமே அடைச்சிட முடியும். கொஞ்சம் சின்ன சின்ன பிளான் பண்ணாலே போதுமான ஒன்று தான். அந்த பிளானை தான் நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன், இஸ் ஸ்னோபால் டெக்னிக். ஸோ இந்த ஸ்னோபால் டெக்னிக் அப்படின்றது சூப்பர். நான் இதை பயன்படுத்தி தான் முதல்ல டக்குன்னு முடித்தேன். பட் எனக்கு ஒரு பல்க் சீட்டு போட்டு வச்சிருந்ததுனால, பல்க் அமௌண்ட் வந்ததுனால நான் பெரிய கார் லோனை முதல்ல முடிச்சிட்டேன். எனக்கு தெரிஞ்சிச்சு முன்னாடியே என்னால் இதுக்கப்புறம் பணம் புரட்ட முடியாது. ஏன்னா நான் கார் லோனுக்கு மட்டும் 20,000 ரூபா ரெடி பண்ணி கட்டிக்கிட்டு இருந்தேன். இப்போ என்னுடைய மொத்த செலவே 20,000க்குள்ள தான் இருக்குது. லோனு சின்ன லோன் எடுத்திருந்தாலும் என்னுடைய மொத்த செலவே 20,000. பட் கார் லோனு மட்டுமே 20,000 கட்டிட்டு இருந்தேன். அப்போ பார்த்துக்கோங்க. அப்போ என்னுடைய மொத்த செலவு இதர செலவுனா 40,000 இல்லைன்னா என்னுடைய வாழ்க்கையை ரன் பண்ணவே முடியாது. எல்லாமே மறுகையா தான், மறுகையா சாலா அப்படின்ற மாதிரி வந்துட்டு அப்படி ஆகிவிடும். சரி, ஓகே. எனிவே, ஜோக்ஸ் அப்பார்ட். ஸோ கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் அப்படின்றது உங்களுக்கு இப்போதான் புதுசாக தெரிஞ்சிருக்குன்னா, ஸோ உங்களுடைய கருத்துக்களை கீழே வந்துட்டு கமெண்ட் பண்ணுங்க. நீங்கள் உங்களுடைய கடன் அடைக்கிறதுக்கு என்னென்ன டெக்னிக்கல் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க. நான் அடுத்தது என்ன மாதிரி வீடியோ போடலான்னு சொல்லிட்டு ஓட்டிங் போட்டிருக்கேன், அதாவது போல் போட்டிருக்கேன் நான், அதை போய் பாருங்க.
அதில் உங்களுடைய ஓட்டிங் அப்படின்றத வந்துட்டு கொடுங்க. ஸோ கண்டிப்பாக இந்த பதிவு பிடிச்சிருக்கும். லைக், சப்ஸ்கிரைப், ஷேர், கமெண்ட் இது எல்லாமே பண்ணிடுங்க. இந்த வீடியோ கீழே நம்மளுடைய சோஷியல் மீடியாவோட லிங்க் இருக்குது. நம்ம நாளைக்கு இது போல் வேற ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.